உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். எல்லாவற்றிலும் வாழ்ந்தனா எதிலையுமே குறைவில்லாத வாழ்க்கை. அதனால்தான் 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் சொல்லி 16 வகையான ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுவாங்க, மனமாக்கலை ஆசீர்வதிப்பாங்க. எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று எந்த குறைவு இல்லாமல் நீடித்த நாட்களோடு கூட நீங்கள் வாழ வேண்டும். அதைத்தான் வசனம் சொல்கிறது. பிரியமானவனே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ பிரியமானவனாய் இருந்தால் தான் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். ஆமென். இப்ப ஆண்டவருக்கு நம்ம பிரியமா இருக்கிறோமா அப்படின்ற கேள்வி நீங்க தான் கேட்டுக்கணும். இவர் சொல்றது வசனமே, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல். எது வாழ்கிறது போல்? எது வாழ்கிறது போல்? ஆத்துமா. நம்மளுக்கு கடலை மாவுனா தெரியும், கோதுமை மாவு தெரியும், அரிசி மாவு தெரியும். ஆனா ஆத்துமாவை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதுக்கு பேர் தான் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். எப்பொழுது அவன் புதிதாவான் என்று சொன்னார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அப்ப இந்த மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாக வேண்டுமானால் நாம் தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். தேவனுடைய சமூகத்தை தேட 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 மோசேயுடைய முகம் பிரகாசம் அடைந்தது, ஸ்தேவானுடைய முகம் பிரகாசம் அடைந்தது, இயேசு கிறிஸ்துவுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. வேதாகமத்தில் முகம் பிரகாசம் அடைந்த 3 பேர் தான். 1 மோசே, 2 ஸ்தேவான், 3 சங்கீதம் 34:5 வாசித்து பார்த்தார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. அப்ப நம்ம எல்லாருமே ஆண்டவரை நோக்கி பார்த்தால் நமக்கு எல்லா முகமும் பிரகாசிக்கும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீ நல்லா வாழ்றீங்களா, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த கொடுமையை ஏன் கேட்கிறீங்க? என்ன சொல்லுவீங்க? அந்த கொடுமையை ஏன் பசங்க கேட்க? நல்லவன்னு நினைச்சு ஏமாந்துட்டேன் இருக்கா? என்ன நினைச்சு ஏமாந்துட்டேன்? நல்லவன்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். நிறைய பேருடைய வாழ்க்கை அகத்தின் அழகு. அப்ப அந்த மனுஷனுடைய முகத்தை பார்த்தா ஓரளவுக்கு உத்துவரமா உத்துவராக அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். சில வீம்புக்கு என்ன பண்றாங்கன்னா, நான் பார்த்துக்கிறேன், நான் அவனை திருத்திடுவேன், நான் அந்த மனையை பெரட்டி சமுத்திரத்துல போட்டு காங்கிரீட் போட்டு மூடிடுவேன்றது. 3ஆவது மாசத்துல ஓடியாந்துறது வீட்டுக்கு. அவன் சரியில்லை, குடிக்கிறான், அடிக்கிறான், மிதிக்கிறான். பைபிள் சொல்கிறது, பிரியமானவனே வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும், ஆமென், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணுமா? சுகமா இருக்கணுமா? இருந்தா சுகம், வியாதி இல்லாம. அப்படின்னா வியாதியா வராத அர்த்தமா? வரும். வியாதி எல்லா மனுஷனுக்கும் வரும். ஊழியக்காரனா இருந்தாலும் வரும், தீர்க்கதரிசியா இருந்தாலும் வரும், ஆண்டவரை தேடுகிறவனா இருந்தாலும் வரும், தேடாதவனா இருந்தாலும் வரும், யாரா இருந்தாலும் வியாதி வரும். ஆனால் அவர் உன்னை அழிவுக்கு தப்புவிப்பார். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் வரலாம். அது உந்தன் கூடாரத்தை அடிகாது மகனே. அப்படின்னா வராது கிடையாது, வரதான் செய்யும். வந்துட்டு எட்டி பார்த்துட்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட். கொரோனா வந்துச்சா இல்லையா? நிறைய பேருக்கு வந்துச்சு. ஆனா அது என்ன பண்ணிடுச்சு, வந்துச்சு
யாரெல்லாம் கொண்டு போகணும்னு நினைச்சா கொண்டு போச்சு, மிச்சவரெல்லாம் விட்டுருச்சு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நானும் உயிரோடு கூட இருக்கிறோம் என்றால் இன்னும் கர்த்தருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக உன் ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி. அப்ப இந்த சுகமான வாழ்வு எது சுகம்? கர்த்தருடைய நாமம் பலத்தத்திற்கும் நீதிமானதற்குள் ஓடி இருக்க அவசரம். அப்ப சுகமாக இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய நாமம் அதுதான் அடைக்கலம். ஏழைக்கு பெலனும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இருக்கிற அந்த நாமத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்போ என்ன கிடைக்குமா? நீ சுகமாய் வாழலாம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமானதற்குள் ஓடி. அப்போ நீதிமான் மாத்திரம் தான் உள்ள ஓட முடியும். எல்லாருமே அங்க ஓட முடியாது. ஏன்னா அவர்தான் கண்மலை. அந்த கண்மலையில சுகம் இருக்கிறது, அந்த கண்மலையில ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த கண்மலையில விடுதலை இருக்கிறது, அந்த கண்மலையில நிம்மதி இருக்கிறது, அந்த கண்மலையில செழிப்பு இருக்கிறது. அந்த கண்மலையில நீங்க எதையெல்லாம் கேட்கிறீங்களோ அத்தனையும் அந்த கண்மலையில இருக்கிறது. அந்த கண்மலை தான் கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். சரி, எப்ப கிடைக்கும் இந்த சுக வாழ்வு? உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். அப்ப சீக்கிரம் ஒருத்தன் இறங்கி வந்தான், அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. ஆமென். அப்ப சீக்கிரமா எதை செய்யணுமோ சிநேகிதனே, நீ செய்ய வேண்டியது சீக்கிரமா செய்யலாம். யாருகிட்ட? ஆமா, சீக்கிரம். ஆண்டவர் சொல்ல, இதோ நான் சீக்கிரமாய். ஆமென். சீக்கிரமா சில காரியங்களை செய்யணும், சில காரியங்களை லேட்டா செய்யும். பைபிள் சொல்கிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பார்த்துக்கொள்ளுங்க, சுகமா இருக்கிறீங்களா? இருக்காங்களாமா? நான் எங்க சுகமா இருக்கிறேன்? சுகமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். எப்படி இருக்கணுமா? சுகம். சுகமா தூங்குறது வேற, சுகமா தூங்குறது வேற. மத்தையை போட்டு தலைவலியை வச்சு ஏசியை போட்டு நல்லா தூங்குறது வேற. ஆனா தூக்கம் என்பது கூட தேவன் கொடுத்ததான ஒரு வரம். நிறைய பேருக்கு தூக்கம் வராது. இந்த தூங்க வேண்டிய நேரத்தில் வேற எதையும் செய்யக்கூடாது. தூங்க வேண்டிய நேரத்தில் வேற எதாவது செய்யும்போது அது வேற பிரச்சனை கொண்டு போய் நமக்கு விட்டுரும். எனவே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. தூங்க ஒரு காலம் உண்டு, தூங்காத இருக்க ஒரு காலம் உண்டு. ஆமென். பேச ஒரு காலம் உண்டு, பேசாத இருக்க ஒரு காலம் உண்டு. சமைக்க ஒரு காலம் உண்டு, சமைக்காத இருக்க ஒரு காலம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்கு ஒரு காலம் உண்டு, ஆலயத்துக்கு வராத இருக்க ஒரு காலம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைச்சோம்னா ஒரு நினைச்சா வர மாட்டோம், யாரும் கேட்க முடியாது. ரைட்டு. நான் நம்பலாம். எப்படிதான் வாழணுமா? எப்படி வாழணுமா? நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே உம்மை நான் துதிப்பேன். அப்ப நம்ம நல்லா இருக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி என்ன பண்ற? வேண்டுகிறேன். அப்ப நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்க வேண்டிட்டு இருக்கோம். டெய்லி பேசலாம். தினந்தோறும் ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி பரிமளா அவங்க குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வரும். அப்படி வந்து இப்படி போயிட்டு துவாக்குடி மணியம்மா வீடு போயிட்டு, ரமணியக்கா வீடு போயிட்டு, ஸ்டெல்லா சிஸ்டர் வீடு போயிட்டு, கடைசியா லக்ஷ்மி சிஸ்டர் ஒரு ரவுண்டு வரும். செகண்ட் ரவுண்டு திருட்டுக்கோட்டுங்களா இருக்குல்ல, வரும். திருட்டுக்கோட்டு இந்த காணிக்கை ரசம் இது கொடுக்காது, அதுக்கு ரவுண்டு வரும். அதுக்கு ஒரு ரவுண்டு வரும். மூணாவது வந்து எதுலையுமே சேர்த்து இல்லாத இருக்குல்ல, மூணாவது உங்களுக்காக 3 லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க.
ஆனா எல்லாத்துக்குமே வேண்டது என்ன தெரியுமா? நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் வாழணும். சபைக்கும் சத்தியத்துக்கும் தூணும் ஆதாரமா இருக்கணும். அப்படின்றதுக்காக டெய்லி ஜெபிக்கணும். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரு, அதனால நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. பேசலாம் இல்லாட்டி போயிருப்பீங்க. பேசலாம் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா? நானும் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. அந்த ஜெபத்தெல்லாம் கேட்கறதுனால தான் நீங்க எத்தனை வியாதிகளுக்கு, எத்தனை விபத்துகளுக்கு கர்த்தர் விலைக்கு காத்திருக்கிறோம். வசனம் சொல்கிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். சில சமயத்துல இவ்வளவு மருந்து மாத்திரை எதை சாப்பிட்டாலும் சரி சுகமே கிடைக்காது. ஆனா ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல சுகத்தை கொடுத்துருவார். எதுல நம்ம திருப்தியா இருக்கணும்? ஒரு வசனத்தை படிப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 55:3. உங்கள் செவிகளை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இங்கே உங்கள் ஆத்துமா பிழைக்கட்டும். உங்கள் ஆத்துமா பிழைக்கணும். ஏன் இந்த ஆத்துமா பிழைக்கணும்? விமானத்திலே கருப்பு பெட்டிகள் என்கிறதான பெட்டிகள் வைக்கப்படுகிறது. ஒரு விபத்து நடந்து விட்டாலோ அல்லது விமானம் வெடித்து சிதறிவிட்டாலோ அல்லது விமானம் கடலில் மூழ்கி விட்டாலோ எல்லாரும் முதலாவது தேடி கண்டுபிடிப்பது அந்த கருப்பு பெட்டியை. ஏன் இந்த கருப்பு பெட்டியை தேடி கண்டுபிடிக்கிறார்கள் என்றால், ஒரு பெட்டியாகப்பட்டது விமானம் புறப்படுகிற நேரத்திலிருந்து அவருடைய இறுதி நேர வரையிலும் என்னென்னவெல்லாம் நடந்திருக்குதோ அத்தனையும் அது பதிவு செய்யும். இன்னும் ஒரு கருப்பு பெட்டி, இதுல அந்த கீழே இருக்கிறதான பூமியில் இருக்கிறவர்களோடு தொடர்பு, இவர்களும் அவர்களும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்யும். இப்படி பதிவு செய்ய திடீரென்று அந்த விமானம் காணாமல் போனாலும் சரி அல்லது மூழ்கி போனாலும் சரி, வெடித்து சிதறினாலும் சரி, அது எவ்வளவு பெரிய நெருப்பு அந்த பெட்டிகளை சுட்டி எரித்தாலும் அது என்ன பண்ணாது? வெந்து போகாது. அது கடலினுடைய ஆழத்திலே போயிட்டு அந்த பெட்டி மூழ்கி போனாலும் அந்த ஆழத்திலிருந்து மேலே செய்திகளை அனுப்பக்கூடிய அளவுல திறமை, சக்தியை அந்த பெட்டிக்கு விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கிறார். இந்த பெட்டியை ஏன் கண்டுபிடிக்கிறாங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு உற்ற வேண்டியதானே, செத்தவங்க உயிரோட வர முடியாதில்லை. அது எதற்காக அந்த பெட்டியை அவர்கள் தேடி கண்டுபிடிக்கிறார்கள் என்றால், ஏன் இந்த விபத்து வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்தது, அதை எதை பார்த்தாதான் கண்டுபிடிக்க முடியும்? அந்த கருப்பு பெட்டியை உள்ள செய்தியை சேகரித்தான் கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடித்த பிறகு அடுத்த விமானத்தை தயாரிக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது என்பதற்காக அதை தேடி அதை கண்டுபிடித்து அதனுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்கிறார்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நாமும் நமது வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் செய்து இருக்கிறோமோ அவையெல்லாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டுமானால், இந்த கருப்பு பெட்டியை கண்டுபிடிப்பு போல கண்டுபிடித்து எல்லாவற்றையும் அறிக்கை செய்து நமது வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வோமானால் நமது வாழ்க்கை சுகமாயிருக்கும். சொல்லலாம், பேசலாம். உங்ககிட்ட போய் கருப்பு பெட்டி வெள்ளை பெட்டி நான் பேசிட்டு இருக்கல, ஒரே ஒரு பெட்டியை பத்தி தான் பேசணும். என்ன பெட்டி? இந்த கருப்பு பெட்டி, அது அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டு
அடுத்த கோணத்துக்கு குமாரத்துக்கு வரக்கூடாது. நாமும் நம் யார் என்பதை அறிந்து கொள்ளும்னா என்ன வராது? கோளாறு வராது. உங்கள் ஆத்துமா பிழைக்கட்டும். ஜோமன் உடம்புக்கு என்ன ஆகாரம்? ஆத்மாவுக்கு வேத வசனம் தான் ஆகாரம். உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பாக அதனுடைய பலனை காண்பாய். அப்ப நாம் ஒவ்வொருவரும் பிழைக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பதாக பிழைத்திருப்பாய். நீ எனக்கு முன்பதாய் பிழைத்திருப்பாய். இதெல்லாம் செத்து போன மாதிரியே இருக்குது. ஒரு அல்லேலூயா வர மாட்டேங்குது, ஒரு ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. ஏன்னா செத்து போன எதுவுமே சொல்ல மாட்டான். பிரைஸ்லா பைபிள் இருக்குதா இல்லையா? 115வது சங்கீதம் 17வது வசனம் போய் படிச்சு பாருங்க. மௌனத்தில் இருக்கிறவங்க யாரு? இறந்து போனவங்க. அப்ப நீங்க சொல்லலன்னா நீங்க யாரு? செத்து போனவங்க. செத்து போனவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உயிரோடு இருக்கணும் சொல்லுங்க. பிரைஸ்லா. எப்பயும் உயிரோடு இருக்கணும், நடிக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா உட்கார்ந்து அல்லேலூயா சொல்றது நமக்கு என்ன கஷ்டமா? அந்த வசனம் சொல்லுகிறது, என்ன பண்ணு? உன் ஆத்துமா பிழைக்கணும். 49வது சங்கீதம் 9வது வசனம். 49:9. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. ஆத்துமாவுடைய மீட்பு என்பது எப்படி இருக்குதா? அருமையா இருக்கிறது. ஒரு சில கல்யாணத்துக்கு போய் விருந்து சாப்பிட்ட உடனே எப்படிங்க இருந்துச்சு சாப்பாடு? என்ன சொல்றோம்? அருமையா இருந்துச்சுங்க. என்ன அது? மினரல் வாட்டர். அருமையா இருந்துச்சு. அப்போ ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. நீ உனக்கு சொந்தம் அல்ல, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்ல, நிர்மல்ல ராஜன் நீக்கே சொந்தம். அப்போ அந்த ஆத்தும மீட்பு என்ன பண்ணதா? அருமையானது. அப்ப நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கா? அல்லேலூயா. மீட்கப்பட்ட கூட்டம் மகிழ்ந்து பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஆமென். 116வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். அவருடைய கண்கள், காது, மூக்கு, வாய் எல்லாவற்றையும் தேவன் தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறார். ஏன் இந்த ஆத்துமா பிழைக்க வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை. அப்ப இந்த ஆத்துமா நஷ்டப்படக்கூடாது என்றால், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்ப இந்த ஆத்துமா என்ன பண்ண வேண்டும்? பிழைக்க வேண்டும். இந்த ஆத்துமா பிழைக்க வேண்டுமானால் அதற்கு இயேசு கிறிஸ்து வேண்டும். இயேசு கிறிஸ்து வேண்டுமானால் எப்படி இந்த கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டது, எதனால் இந்த விபத்து வந்தது என்பதை விஞ்ஞானிகள் அறிகிறார்களோ, நாமும் பரிசோதனை செய்து பார்ப்போமானால் நமது குற்றங்களை நமக்கு உணர்த்தி நம்மை நீதிமான்களாக மாற்றி நம்முடைய ஆத்துமாக்களை மீட்டு பரலோகத்தில் சேர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அவர் வலுவாமல் நம்மை பரலோகத்தில் சேர்ப்பார் என்று சொல்லி யூதா நிருபக்காரன் எழுதுகிறார். என்னத்த? நம்முடைய ஆத்துமா. நாம் தேவனுக்கு முன்பதாக போய் நின்றே ஆக வேண்டும். அப்படி நிற்கும் பொழுது குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் பிழையற்றவர்களும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிகள் என்று கர்த்தர் நமக்கு தருவார். அதுக்கு இந்த ஆத்துமா பிழைக்க வேண்டும்.
நாம் தேவனை நம்பியிருக்கிறபடியினால் நம்முடைய ஆத்துமா என்ன பண்ணுகிறது? பிழைத்திருக்கிறபடியினால் நமக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் எப்படியும் நான் தேவனுடைய சமூகத்துக்கு போய்விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. இரண்டாவதாக 55வது ஏசாயா 55:2 வசனம். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமா மகிழ்ச்சியாகும். உங்கள் ஆத்துமா மகிழ்ச்சியாகும். சில சமயங்களிலே சில நேரங்களிலே இப்போ முற்காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லாட்டரி டிக்கெட் வித்துட்டு இருப்பாங்க. இப்பயும் கேரளா மற்றும் மணிப்பூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் விற்கிறாங்க. முதல் பரிசு ஒரு 50 கோடி அப்படின்னு போடுறாங்க. அது மக்கள் வாங்குறாங்களா வாங்கலையா? எத்தனை பேருக்கு தான் பரிசு? ஒருத்தருக்கு தான் பரிசு. எத்தனை பேர் வாங்குறான்? கொடா கோடி மக்கள் வாங்குறான். ஏன் கொடா கோடி மக்கள் வாங்குறான்? எப்படி ஆகியும் ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைச்சிடாதா? இல்லையா? அப்புறம் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, 6ஆம் பரிசு, இப்படி நிறைய பரிசு வைக்குது. அத்தனை கோடிகளுக்கு அந்த லாட்டரி டிக்கெட் வித்தாலும் அதை வாங்குறதுக்கு மக்கள் போட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்குறான். ஏன்? எப்படியும் அந்தஸ்து நமக்கு கிடைக்காதா? அப்போ ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும் அப்படி தெரிந்து இருந்தோம். அந்த ஒருத்த நானா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை மனுஷனுக்குள்ள ஒரு லாட்டரி மேல இருக்குமானால் நம்ம மகிழ்ச்சியா இருப்போன்ற நம்பிக்கை ஏன் மனுஷனுக்கு இருக்க மாட்டேங்குது? இருக்குமா? இருக்காத மகிழ்ச்சி? ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சில காலங்கள் தான். நம்ம சுகமாதான் வாழ்வோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடக்கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். நான் ஜெயித்ததை நினைச்சு நீங்க என்ன பண்ணுங்க? மகிழ்ச்சியா இருங்க. ஏன் என்று சொன்னார், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாம் ஜெயமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். எல்லாத்திலையும் தோற்று போய்விடக்கூடாது. வெற்றி உள்ளதான வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த வசனம் சொல்கிறது, உங்கள் ஆத்துமா மகிழட்டும். உங்கள் ஆத்துமா மகிழட்டும். முன்னால சொன்ன உங்கள் ஆத்துமா பிழைக்கட்டும், உங்கள் ஆத்துமா மகிழட்டும். எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனம். 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ எல்லாரும் ஒரு வேலை பசியா இருந்தா பட்டியா இருந்தாலும் வேதம் கூறுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும் உம்மை நம்பினோர்க்கு குறைவு இல்லையே. என்னவா? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருந்தாலும் ஆண்டவரை தேடுபவருக்கு ஒரு நன்மையோ. கொரோனா வரட்டும், வேலை இருக்கட்டும், வேலை இல்லாம போகட்டும், ஆண்டவரை தேடுகிறவனுக்கு நான் நினைக்கிற ஒரு காலம் குறைவு வந்தது இல்லை. தாவீது சொல்றாரு, இளைஞராக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனாய் மாறினேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிந்தது இல்லை.
நம்புறீங்களா? நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஏன் யாரை தேடணும்? உன்னுடைய ஆத்மா மகிழும். எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிற சமயத்தில் நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது கர்த்தர் வைக்கிறார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். சில சமயத்தில் நம்ம ஏழைக்கு இறங்குவோம், ஏழைகளுக்கு உதவி செய்வோம். அது செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன, நம்ம அறியாமே ஒரு மகிழ்ச்சி வருகிறது. உங்கள் ஆத்துமா மகிழட்டும். தேசமே பயப்படாத மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மன மகிழ்ச்சி தான் முக மலர்ச்சி. சில சமயங்களில் உள்ள 1008 கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு போதும் என்ன பண்ண மாட்டோம், மிச்சப்பட்ட நம்மளுடைய எதிரிகள்கிட்ட அதை காட்டிக்கொள்ளவே மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். நம்மளோடையே அதை வச்சுக்குவோம், கூட்டி புதைச்சிருவோம். ஏன் பிரச்சனை என்னோட போகுதுன்னு வச்சிருவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஆத்துமா மகிழட்டும். டிவியில செய்திகளை நீங்க கேட்கலாம், அதுல வாசித்து பிரபலமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னைக்காகிலும் அந்த டிவி வாசிக்கிறவங்க, அந்த அம்மா அல்லது அந்த ஐயா, இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் என்ன அடிச்சுட்டாரு செய்தி சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? சொன்னா என்ன போயிடுவார், அதோட முடிச்சு. அப்போ அங்க என்ன சொல்லணுமோ அதை மட்டும்தான் அவங்க சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது. அதை கேட்கும் பொழுது நமக்கு என்ன இருக்கிறது, மகிழ்ச்சி. ஒரு வாத்தியார் கேட்டாரு ஒரு பையன்கிட்ட, உங்களுக்கு எந்த வாத்தியாரா பிடிக்கிறாங்க? ரமணா வாத்தியாரை பிடிக்கிறாங்க. ரமணா வாத்தியார் நம்ம ஸ்கூல்லயே இல்லையா? இல்லை சார், டிவியில் ஒருத்தர் இந்த வானிலை வாசிப்பார் சார், அவர் சொல்லிட்டாருன்னா ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க சார். ரமணா வாத்தியார் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழை வந்துச்சுன்னா என்ன ஆகுது? ஆமா, அவர் பேரு ரமணா, கவர்மெண்ட்ல வேலை செஞ்சவர் ரமணா, ரொம்ப பிரபலமான ரமணா வாத்தியார் சொல்லிட்டா லீவு, மகிழ்ச்சி பசங்க. எதுக்குடா செய்தி ரமணா வாத்தியாரை பார்க்கணும், அவர் சொல்லிட்டா லீவு. வாழ்க்கையில மகிழ்ச்சி, வேதம் சொல்கிறது, மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். என்னவா? எதுங்க பலன்? நீங்க என்னன்னா நீங்க சாப்பிடுங்க, தங்க புஷ்பத்தை சாப்பிடுங்க, கறியை சாப்பிடுங்க, மீனை சாப்பிடுங்க, முட்டையை சாப்பிடுங்க, எதை வேணுமா சாப்பிடுங்க. மகிழ்ச்சி இல்லை என்றால் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை. 51 சங்கீதத்துல தாவீது சொல்ற, என் எலும்புகளை நொறுக்கினீர். ஏன் நொறுக்கினீர் என்று இவன் கேட்கிறதான வேலைகளில பட்ச பாலிடத்தில் இவன் தவறான ஒரு காரியங்களை அவன் ஈடுபட்ட பிறகு அவன் எலும்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போகல. ஆனா இவன் அப்படி நினைக்கிறான், என் எலும்புகளை எல்லாம் ஒரு நொறுக்கிட்டு தன் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து 51 சங்கீதம் 52 சங்கீதம் எல்லாம் அவன் அறிக்கை செய்து விடும் பொழுது அவன் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறான். பக்தன் பாடுகிறான், அத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார், அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். மண்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருவே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே, என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறது. ஆண்டவர் மேல நாம் தாகமாக இருப்போம் என்று சொன்னார், நம்முடைய ஆத்துமா மகிழ்ச்சியினால் பூரிப்பாகும். நீங்க மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்துமா பிழைக்கட்டும், உங்கள் ஆத்துமா மகிழட்டும்.
மூன்றாவதாக 103வது சங்கீதம் 1வது வசனம். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த ஆத்துமா என்ன பண்ணுமா? கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. எப்பா? என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். அப்போ இந்த சரீரங்கள் வேலைக்கு போகிறது, கடின உழைப்பு உழைக்கிறது, கஷ்டப்படுகிறது, வேதனைப்படுகிறது. ராத்திரில ஜெபித்து என்ன பண்ணுது? தூங்குது, சரீரம் ஓய்வு எடுக்குது. ஆனா இந்த ஆத்துமா விழித்திருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஆத்துமா என்ன சொல்றது? என் ஆத்துமாவே கர்த்தரை, இந்த ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்படி ஸ்தோத்தரிக்கிற என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. சிலர் பார்த்தா தூங்கிதான் வலி. பக்கத்தில் பாருங்க, தூங்கி வலிதான் பொங்கி வலிதான். பொங்கி வலி. சரி. அப்போ வாழ்க்கை அவரை துதிக்க 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 மகிழ்ச்சி. முகத்தை பார்த்தாவே எப்படி இருக்குமா? ஒரு சில முகத்தை பார்த்தா சாந்தமா இருக்கும். அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுதா இல்லையா? சிலரை பார்க்கலாம், இதுக்கு மேல இந்த முகத்தை என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிப்பு நம்ம. ஆனா ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்கறதில்லை, அந்த துதியையும் ஸ்தோத்திரத்தையும் பார்க்கிறார். பேசலாம் பேசலாம். இந்த ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவரை ஸ்தோத்தரிக்க 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 அந்த சிங்காசனத்தை அதை அசைச்சிருது. பேசலாம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறதான தேவன், 2-3 பேர் கூடுகிற இடத்துல வாசம் பண்ணுகிறதான தேவன். அவர் அந்த துதிகளிலே பிரியப்படுகிறார். அப்ப துதிக்க 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 தான் அங்கே கர்த்தருடைய வல்லமை இறங்குறது, கர்த்தருடைய அக்கினி இறங்குறது, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குறது, முன்மாறி பின்மாறி மழை ஊற்றப்படுகிறது. அது ஊற்றப்படும் பொழுது நம்ம பாத்திரமெல்லாம் பேசலாம். சங்கீதம் 66:16 வசனம். தேவனுக்கு பயந்தவர்களே எல்லாரும் வந்து கேளுங்கள், அவரின் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவே. யாருக்கு சொல்ற? கர்த்தருக்கு பயந்தவர்களே நீங்க எல்லாரும் வாங்க, அவரின் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன். 20வது வசனம் சொல்லுங்களேன். என்ன சொல்றாரு? என் ஜெபத்தை தள்ளாமலும் நமது கிருபையை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு பிரைஸ் தி லார்ட். அவர் என் ஜெபத்தை தள்ளவில்லை, என் ஜெபத்தை தள்ளாமலும் கிருபையை என்னை விட்டும். ஆமா, வேதம் சொல்கிறது, நோவாவோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன், அது போல உன்னோட ஒரு உடன்படிக்கை நான் பண்றேன், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். ஏசாயா 54 அந்த வசனம் இருக்கு. என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கிருபை நாள்தோறும் புதிதாக இருக்கிறது. பக்தன் பாடுகிறான், கிருபையால் நிலை நிற்கிறோ, உந்தன் கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, உந்தன் கிருபையால் நிலை நிற்கிறோ. நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமனை ஆவரும் இடத்தில் வருவார்கள். வருவாங்களா? வர மாட்டாங்களா? அதனால தான் நம்மளும்
ஒரு பெரிய ஒரு சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ அந்த கூட்டம் கர்த்தர் பார்க்கல. உன்னுடைய இருதயம் திறக்கப்பட்டிருக்குதா? உன் ஆத்துமா கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுதா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என சொல்லிக் கொண்டிருக்குதா? அவரை நோக்கி நாம் அபயம் விட்டுக் கொண்டிருக்கிறோமா? யோபு சொன்னார்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய சொந்த கண்கள் அவரை காணும். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை, அவனுடைய ஜெபம் தள்ளப்படவில்லை. தாவீது கூட சில சமயத்தில் சொல்றாரு, என்னுடைய ஜெபம் என் மடிக்கு திரும்பி வந்தது. எலியாவினுடைய ஜெபம் திரும்பி வந்தது, மோசையின் ஜெபம் திரும்பி வந்துச்சு. ஆனால் நமது ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தை கேட்கிற தேவன் சின்னதோ பெரியதோ எப்படியோ கர்த்தரை நோக்கி நாம் அபயமிடும் பொழுது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமது ஜெபத்தை கேட்கிறார். என் ஜெபத்தை தள்ளாமலும் என் கிருபையை என்னை விட்டு விலகாமல் இருக்கிற தேவன் என்ன பண்ணினார்? அவரின் ஆத்துமாவுக்கு செஞ்சதை நான் சொல்றேன். என் ஜெபத்தை அவர் தள்ளுவதில்லை, என்னை அவர் கைவிடுவதும் இல்லை. அவருடைய கிருபையை என்னை விட்டு விலகுவதும் இல்லை. செங்கடல்ல நடந்தாலும் சரி, யோர்தான்ல நடந்தாலும் சரி, எரிகோவுக்குள்ள நான் போனாலும் சரி, அவர் என்ன கூடவே இருக்கிறார். தேவன் செய்த நன்மைகளுக்காக இந்த ஆத்துமா அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். உங்கள் ஆத்துமா பிழைக்கட்டும், உங்கள் ஆத்துமா மகிழட்டும், உங்கள் ஆத்துமா தேவனை ஸ்தோத்தரிக்கட்டும். 62வது சங்கீதம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, தேவனை நோக்கி அமர்ந்து, நான் நம்புவது அவரால் வரும். பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு. யாரை நோக்கி அமர்ந்திருக்கணுமா? என கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புவது அவரால் வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. மனம் மாற மனிதனும் அல்ல, பொய்யுற மனி புத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற தேவன், நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு நீதானையா ஐயா, நல்ல பங்கு நீதானையா. நான் நம்புவது அவராலே வரும். உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னார். உனக்கு நன்மை செய்வேன். ரூத்தை நினைச்சு பாருங்க. வாழ்க்கையில எந்த ஒரு பிடிமானமும் இல்லை. மாமியாரை மாத்திரம் நம்பினார். அந்த மாமியார் சொன்னார், நீ போயிடு, இதுக்கு மேல எனக்கு உனக்கு ஒரு திருமணம் அமைச்சரை கொடுக்க முடியாது. அந்த அம்மா சொல்றா, பிரிந்து போவதை குறித்து பேச வேண்டாம். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீ எங்க போறியோ அங்கே வருவேன், நீ எங்க சாகுறியோ அங்க நான் சாவேன். பிரைஸ் தி லார்ட். மரணம் தான் நம்மளை பிரிக்கணுமே தவிர வேற எதுவும் பிரிக்க கூடாதுன்னு ஒரு வைராக்கியம் வச்சிருந்தபடினால அந்த ஆத்துமா போவாஸ் இருக்கிற மனிதனை கர்த்தர் காண்பித்து ஒரு கோடீஸ்வரனுக்கு மனைவியாக எடுத்து மாற்றினார். ஏன்? யாருக்கு முன்னாடி அமர்ந்திருக்கணும்? என் ஆத்துமாவே நீங்க என்ன பண்ண, கர்த்தருக்கு முன்னாடி அமர்ந்து, நான் நம்புவது அவராலே. நம்புகிற தேவன் அவர் பொய் உரையாத தேவன். நான் நம்புகிறவர் அவர் உண்மை உள்ள தேவன். நாம் நம்புகிறவர் நம்ப தகுந்த தேவன். நம்புறது எல்லாமே கல்லையும் மண்ணையும் மரத்தையும் இல்ல, உண்மை உள்ள தேவனை நம்புறோம். அதனால நான் நம்புவது அவராலே வரும். ஆமென். அவர் வரும் என்று நம்ம அவரோடு காத்திருக்க வேண்டும். இயேசுநாதர் வருகிறார் என்று நிறைய பேர் காத்திருந்தாங்க. நாம் இப்பொழுது அவருடைய வருகைக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். வருவார். பிரைஸ் தி லார்ட். 63வது சங்கீதம் முதல் வசனம். தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது.
என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. Praise the Lord. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா என்ன பண்ணுகிறது? தாகமாக இருக்கிறது. தாகம் வந்தால் அது உயிரை எடுத்துவிடும். ஆகாருடைய மகன் இஸ்மவேல் தண்ணீர் தாகத்தினால் கதறி துடித்து சாக போக வேண்டிய நேரத்திலே கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அவாந்தர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்கினார், ஜீவ நதியை உண்டாக்கினார், அவருடைய தாகத்தை தீர்த்தார். தண்ணீர் இல்லை என்றால் உயிர் போய்விடும். ஆனால் இவன் சொல்லுகிறான், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே மானானதை நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமாவும் மேல் தாகமாயிருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. எல்லாம் இருக்கும் பொழுதே கர்த்தரை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவது அல்ல. எனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லைங்க. அப்ப ஆண்டவர் நோக்கி நான் ஜெபம் பண்றேன். அந்த ஜெபம் எப்படியாப்பட்ட ஜெபமா இருக்குன்னு வல்லமுள்ளதா இருக்கும், அப்புறம் உண்மை உள்ளதா இருக்கும், நேர்மை உள்ளதா இருக்கும், பொய் உரையாததா இருக்கும். அது போல உங்களுக்கு யாரையுமே பக்கபலம் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தரையே நோக்கி பார்த்தீங்கன்னா அது ஜெயம் உள்ளதா மாறிடும். எனக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கூட இருக்கக்கூடாது. எனக்கு எந்த உதவி இல்லை, நெருக்கடியா போய் நிற்கிறேன். ஆண்டவர்கிட்ட அப்படியே சண்டை அடைச்சிட நம்ம சொல்றது அத்தனைக்கு என்னவா இருக்கும்? உண்மையா பேசலாம். அது மாதிரி ஜோம் பண்ணிருக்கீங்களா? யாரெல்லாம் ஜோம் பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரி 1 2 3 4 5 பேர் ஜோம் பண்ணிருக்கீங்க. ஒன்றுமே இல்லாத நிலம், எதுவுமே இல்லை, யாருடைய சப்போர்ட்டும் இல்லை. நீங்க அப்படியே நீ அந்த கற்பனை பண்ணியோ தேவனை பிரியப்படுத்தி நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு போய் அழுவீங்க, கண்ணீர் விடுவீங்க, உள்ளதை அப்படியே சொல்லுவீங்க. அது அப்படியே கூட ஒரு வேளை அப்படி தூங்கினா கூட தூங்கிடுவீங்க. ஆனால் அந்த ஜெபத்தை கற்று கேட்டுருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ அந்த சமயத்தில் அவர் சொல்றான், என் மாம்சம் உண்மை வாஞ்சிக்குது. என்ன வாஞ்சிக்கிறது? இந்த மாம்சம் கறியையும் மீனையும் முட்டையும் தான் வாஞ்சிக்குது. ஆனால் இவன் சொல்றான், தேவனே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாய் இருக்கிறதே. தேவன் மேல ஆத்துமா எப்படிங்களா? தாகமாக இருக்கிறது, வாஞ்சியாக இருக்கிறது. ஆத்துமாவே, நீ தேவனுக்கு முன்பாக அமர்ந்து. நான் நம்புவது வரும். உங்கள் ஆத்துமா பிழைக்கட்டும், உங்கள் ஆத்துமா மகிழட்டும், உங்கள் ஆத்துமா ஸ்தோத்திரம் பண்ணட்டும், உங்கள் ஆத்துமா தேவனுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கட்டும். எலியா என்ற மனுஷன் சொல்றான், தேவனுக்கு முன்பதாக நிற்கிற எலியா அவன் நான் சொல்லுகிறது, என்னுடைய சொல் கேளாமல் இந்த மழை என்ன பண்ணாது, பூமியில பெய்யாது. நினைச்சா அப்படியே நினைச்சு. அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கர்த்தாய்ச்சம் பண்ணினான். 6 மாதங்கள் அப்படியே நின்று போச்சு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 5வது எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். என்ன பண்ணுவேன்? உங்கள் ஆத்துமாவிலே தேவ அன்பு நிரப்பப்படட்டும், தேவனுடைய விசுவாசங்கள் நிரப்பப்படட்டும், தேவனுடைய வசனங்கள் நிரப்பப்படட்டும். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். என் பாத்திரம் நிரம்பட்டும். உங்க ஆத்துமா நிரம்பணும் மகிழ்ச்சியினா. அது 12வது வசனம், எரேமியா 31:12. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள்.
அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. நிரப்பப்பட வேண்டும் சகல ஆசீர்வாதங்களினால். உங்களுடைய அப்பம், தண்ணி, மாவு பிசைகிறதான பாத்திரங்கள், மாவு வச்சிருக்கிறதான பாத்திரங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது அகன்று போகும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க வீடு, உங்க குடும்பம் யோபுவின் வீட்டை போல ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவனே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். உங்கள் ஆத்துமா பிழைக்கட்டும், உங்கள் ஆத்துமா மகிழட்டும், உங்கள் ஆத்துமா தேவனை ஸ்தோத்தரிக்கட்டும், உங்கள் ஆத்துமா தேவனுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கட்டும், உங்கள் ஆத்துமா சகல நன்மையினாலும் நிரப்பப்படட்டும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம், செபிப்போம்.